உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா. குயில் எப்பவும் கூடு கட்டாதான். அது போயிட்டு காக்காயோட கூடில் முட்டை வச்சிருமா. காக்காயும் அது தன்னோட குஞ்சுதான் சொல்லி சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா வளர்த்துருமா. கடைசியில் பார்த்தா அது கூன்னு கூவும்போது தான் இது நம்ம குட்டி இல்லைன்னு காக்காய்க்கே தெரியுமா. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இன்னைக்கு என் கதை. 10 மாதமாக மஞ்சள் செடின்னு சொல்லிட்டு ஒரு செடியை நானும் மாங்குன்னு வளர்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி அது ஒரு வழியாக காஞ்சிருச்சு. சரி, இதை அறுவடை பண்ணி நம்ம மஞ்சள் கிலோ கணக்கில் எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்து கவுத்தி போட்டு பார்த்தாக்கா இது மஞ்சள் மாதிரியே இல்லை. நானும் திருப்பி பார்த்துட்ருக்கேன். இது எந்த சைஸில் பார்த்தாலும் மஞ்சள் மாதிரி இல்லை. ஆனால் செடி மட்டும் மஞ்சள் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ என் பையன் அந்த பக்கமாக வந்தான். அம்மா இது மஞ்சள் இல்லைம்மா, இஞ்சி அப்படின்னா. இஞ்சியா? இது இஞ்சி இப்படி இருக்காதுரா. இஞ்சியோட ஸ்டெம்மு நீட்டாக இருக்கும், அதுலேருந்து இலை பிரிஞ்சு வரும். இது வந்து மஞ்சள் அடியிலேருந்தே இலை வருது பாரு அப்படின்லாம் உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் சடனாக எனக்கு உரைச்சது, 10 மாதம் முன்னாடி ஊறுகாய் அரைக்கிறதுக்கு இஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேருந்து ஏதோ ஒரு பீஸை இவனுங்க எடுத்துகிட்டு வந்து நான் மஞ்சள் நட்டு வச்சிருந்த க்ரோ பேக்கில் வச்சுருக்கானுங்க. கடைசியில் மஞ்சள் வளரல, இஞ்சி தான். நான் ஆசைப்பட்ட மஞ்சள் வளரலையே அதுக்காக வருத்தப்படுறதா, இல்லை எனக்கு பிடிச்ச இஞ்சி வளர்ந்துருக்கே அதுக்காக சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. கார்டனிங்கில் மட்டும் நம்ம ஒன்று நினச்சி செய்வோம், ஆனால் அது சிறப்பாக வேற ஒன்றா வந்து நிற்கும். எப்படியோ ஒரு வழியாக 3/4 கிலோ இஞ்சி கிடச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இஞ்சி ஊறுகாய் ரெசிபி வேணும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.